ஹாய், ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த சுண்டைக்காய் குழம்புங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாசிப்பருப்பை கழுவி வேக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிள்ளை, வெங்காயம், தக்காளி இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு சுண்டைக்காயை நான் 2 கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெந்ததும் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறத இதில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதாங்க. வேணுங்கிறவங்க தேங்காயும் கொஞ்சம் சோம்பு அரைச்சி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் தேங்காய் இன்றைக்கி போடல. இந்த ரெசிபி எங்கள் மாமியாரோட அம்மா செய்வாங்க. இன்னுமே சூப்பராக செய்வாங்க. ரொம்ப நல்லது. இரத்த சோகைக்கு, வயிற்றுப்புண்ணுக்கு, சிறுநீரகத்துக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.